நட்டனோட ராத்திரி வீட்டில் இந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு கேண்டில் மட்டும் எடுத்துட்டு இந்த பொண்ணு பிளட்டி மேரின்னு சொல்லிக்கிட்டே இருக்க முன்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்க பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க எதுவுமே இல்லை. ஓகேன்னு மறுபடியும் இந்த பொண்ணு முன்னாடி திரும்பி பிளட்டி மேரி சொல்லிட்டே இருக்கும் போது மெல்ல பின்னாடி இருந்து ஏதோ ஒரு உருவம் வந்து பட்டுன்னு கேண்டில் அணைச்சு விட கூட விடாம மறுபடியும் கேண்டில் ஏத்தி இந்த பொண்ணு அதே வேலையை பார்க்க பின்னாடி ஏதோ உருவம் ஓட அதறி போன பொண்ணு பின்னாடி திரும்பி பார்த்துட்டே இருக்கும் போது சரக்குன்னு அவளோட கால ஏதோ கீழே தாங்க முடியாம காலை எடுத்து பார்த்தா ரத்தம் கொட்டுது. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆயிடணும்னு கதவை திறக்கலான்னு பார்த்தா கதவு திறக்க மாட்டேங்குது. வார்னிங் கொடுக்கும் போதே எஸ்கேப் ஆகாம இப்படி வசமா மாட்டிக்கிட்டோமேன்னு இந்த பொண்ணு யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது கண்ணாடியில இப்ப உருவம் தானாவே இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. லெடி மேரிய பாக்கணுமா அந்த பொண்ணு கேட்க இவளுக்கு ஒண்ணுமே புரியாம பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கும் போது அந்த உருவம் இவளை பார்த்து கத்த அப்படியே பயந்து போன பொண்ணு மெல்ல பின்னாடி போய் தெரியாம கூப்பிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டே இருக்கா. மன்னிப்பெல்லாம் கேட்கவே வேணாம், நீ கூப்பிட்ட நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெல்ல பின்னாடி இருந்து வந்த ரத்த காட்டே இந்த பொண்ணை ஒரே போட்டு தள்ளிடுச்சு.